அரியாசனம் உனக்கே ஆனால் உனக்கு சரியாரும் உண்டோ தமிழே தாய் தமிழே வணங்கி. ஹலோ எவ்ரிவன், ஐம் அட்வொகேட் ஃப்ராங்க்லின் ஜோஷுவா. என்ன சார் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் நான் இன்டர்வியூ போஸ்ட் விட்டுருக்காங்க இல்லைங்களா, இதில் இஓ அப்படின்னு சொல்லக்கூடிய கிரேட் 1 இந்த போஸ்டிங்க்கு 5 வேக்கன்சி இருக்குது. இந்த பணியிடங்களுக்காக ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு டெஸ்ட் பேட்ச் நம்ம இப்போ ரெடி பண்ணியிருக்கோம். என்ன சார் இதுக்கு சிலபஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்குது, லா இருக்குது, ப்ளஸ் இந்து ரிலீஜியஸ் இந்த பேப்பரும் இருக்குது. இதில் நம்ம என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் எலிஜிபிள் வந்து இந்த குவாலிஃபிகேஷனில் இந்துவாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து மினிமம் ஏஜ் லிமிட் 30 இருக்கணும். மஸ்ட் பி லா கிராஜுவேட்டாக இருக்கணும். அப்போ இது லா பீப்புள்ஸ்க்கான ஒரு ஷெட்யூல் தான். இப்போ இந்த ஷெட்யூலை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, லா நம்ம பார்த்துக்க போகிறோம். எப்போவுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கோர்ட் ப்ராக்டிஸில் இருக்கிறதா இருக்கட்டும், இல்லை நடைமுறையில் நம்ம படித்ததாக இருக்கட்டும், லா அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணால் இதில் நமக்கு வாய்ப்புகள் பார்த்துக்கலாம், பிரச்சனையே இல்லை. ஆனால் இந்த ஹெச்ஆர் இந்து ரிலீஜியஸ் பேப்பரில் ஃபுல் கான்சன்ட்ரேட் பண்ணணும். என்ன சார் ஒரு 3 யூனிட் தானங்க சார் இருக்குது, அது ரொம்ப கான்சன்ட்ரேட்டாக பார்க்குறதுக்கு 1 லைன் 2 லைன் மாதிரி சிலபஸ் இருக்கும். ஆனால் சிலபஸ் மிக பெருசான ஒரு வாஸ்ட் சிலபஸ். அது எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும், அதுக்கான ஒரு கிளியர் கைடன்ஸ் வந்து இந்த டெஸ்ட் பேட்சில் நமக்கு இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு வந்து ஹெச்ஆர்சி டெஸ்ட் பேட்ச் ஷெட்யூல். இது ஒன்றும் இல்லைங்க, மொத்தமே 3 சப்ஜெக்ட் இருக்குது இல்லைங்களா, அது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணிவிட்டு ஒரு டேட்டுக்கு கரெக்டாக வச்சுக்கோ. மேக்ஸிமம் இப்போ லா எடுத்துக்கோங்களேன், அது வந்து எவ்ரி சண்டே இருக்கும், ஒரு 50-50 கொஸ்டின். இது ஹெச்ஆர் எடுத்துக்கோங்களேன், அந்த டாபிக் ஏற்ற மாதிரி 75 கொஸ்டின்ஸ் 100 கொஸ்டின்ஸ் அப்படி இருக்கும். இது இல்லாமல் ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். அப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த டெஸ்ட் அண்டு டேட்டு டெஸ்ட் 1-2 7ஆம் தேதி ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு ஹெச்ஆரில் ஸ்டார்ட் ஆகுது. புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு டெஸ்ட்டே வந்து அப்போ இதுதான் ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு அடுத்து வர சண்டே லா கொஸ்டின் இருக்குது. அதுக்கு அடுத்து வர மண்டே தான் வந்து ஜிஎஸ் கொஸ்டின் பேப்பர் இருக்குது. ரொம்ப நார்மலாக சிம்பிளாக இந்த வீடியோ முடிச்சுக்கிட்டு உங்களுக்கு பிடிஎஃப் எல்லாமே சென்ட் பண்ணுறேன். அப்போ பன்னீர் திருமுறைகள் 4000 திவ்ய பிரபந்தம் இந்த ஒன்லைனரில் பார்க்குறது மட்டுமே நம்ம டீம் வந்து ஒரு 1000 கொஸ்டின் கூட அசால்ட்டாக எடுத்துருவாங்க. இப்போ நமக்கு டைம் இல்லை, டெய்லி இப்போ இதுவே வாரத்துக்கு 3-4 டெஸ்ட் மேலே அதுக்கு அதிகமாக தான் போகும். அப்போ நம்ம அதை ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கொஷின்ஸே குறைச்சிருக்கோம். மற்றபடி இந்த சிலபஸை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய சிலபஸ். இதெல்லாம் சைவம் வைஷ்ணவம் இதை மட்டுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொஷின்ஸ் வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் நம்ம ரொம்ப எது இம்பார்ட்டன்ட் கொஷினோ அது மட்டும்தான் கம்மி பண்ணியிருக்கோம். அப்போ இந்த இஓ கிரேட் 1ல் நம்ம கட்டாயம் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா நமக்கு மெயினான ஒரு பேப்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்ஆர் பேப்பர் தான். சரிங்களா? இதுக்கான டெஸ்ட் வந்து ஃபுல்லாக ஹெச்ஆருக்கு வந்து ஒரு 10 டெஸ்ட்டு பார்ட்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் ரிவிஷன் டெஸ்ட் இருக்குங்க. சரிங்களா? இது 150 கொஷின்ஸ் இருக்கும். இது வந்து 75. நார்மலாக ஒரு 1 வேர்டு, இது அப்ஜெக்டிவ் டைப் தானே, அந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு லா பேப்பர் ஷெட்யூல். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எல்லா டெஸ்ட்டுமே கரெக்டாக இந்த சண்டே தாங்க இருக்க போகுது. சரிங்களா? இதில் நம்ம என்ன அப்படின்னா கரெக்டாக யூனிட் ஃபஸ்ட்டு 3 யூனிட் வந்து ஹெச்ஆருங்களா, ஹெச்ஆரை பிரித்து இவ்வளோ டெஸ்ட்டாக கொடுத்துட்டோமா, நம்ம எது மைனஸு ப்ளஸ் அப்படின்னு தெரியணும். லாவை பொறுத்த வரைக்கும் என்னங்க, டேரெக்டாக ஒரு ரீட் பண்ணிட்டு போனால் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாங்க, அவ்வளோதானே இருக்க போகுது. ஆனால் ஹெச்ஆர் பேப்பரை பொறுத்த வரைக்கும் நிறைய ஒரு புராண கதைகள்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? சைவம் வைஷ்ணவம் எப்படி இது டெவலப் ஆச்சு, இது நிறையா தெரியணும். சங்கரரை பற்றி தெரிஞ்சிருக்கணும், ராமானுஜரை பற்றி தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? அப்போ இது யூனிட் 4லேருந்து டைரெக்டாக லாவை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 4, 5, 6, 7 அதில் லைனாக ஒவ்வொரு இதில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக ஒரு 50 கொஷின்ஸ். இப்போ மேஜராக இந்த டெஸ்ட் பேட்சோட ஒரு கீ ப்ளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் தான். சரிங்களா? இந்த லாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஓவராலாக நம்ம பேராக்டை படிச்சுட்டு ஒரு சின்ன டெஸ்ட் மாதிரி அட்டன் பண்ணி பார்க்க போகிறோம். இது என்னங்க இருக்க போது, ஹெச்ஆர் ஆக்ட் வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டு ஒரு யூனிட்டாகவும் இதை ஒரிஜினல் டிஎன்பிசி சிலபஸை இப்படி தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதுக்காக தான் இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு 2 அது போச்சுங்களா. அதுக்கப்புறம் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் சட்டவியல், இது நம்ம காலேஜிலே படிச்சிருக்கோம். அதே போல் இப்போ டிஎன்பிசியில் வந்து குரூப் 1ஆக இருக்கட்டும் 2ஆக இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே வந்து பாலிட்டியா 20 கொஷின் கேட்க போகிறேன், எக்கனாமிக்ஸா 20 கொஷின், இது ஃபுல்லாகவே வந்து நம்ம இந்த சப்ஜெக்ட்லேருந்து இவ்வளோ தாங்க நான் கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ லாவுக்குமே அதே மாதிரி தான் கொடுத்து விட்டாங்க. இதுலேருந்து நான் உங்களுக்கு இவ்வளோ கொஷின் கேட்க போகிறேன். அப்போ கிளியராக ஐடியா தெரிஞ்சிருச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ ஜூரிஸ்ப்ரூடன்ஸா நேச்சர் ஃபங்க்ஷன் எவல்யூஷன்
ஸ்கூல்ஸ் ஆஃப் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ், அனலிட்டிக்கல், பெந்தம் என்ன சொன்னார், ஆஸ்ட்ரினஸ், இதெல்லாம் தெரியுதுங்களா. இதில் என்ன ஃபோக்கஸ் பண்ண போகிறோம்? அப்போ லா கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் இருக்கத்துல ரொம்ப கம்மியாக நம்ம கொடுத்துருக்க கொஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லா கொஷின்ஸ் தான். எல்லாமே 50 கொஷின், ரொம்ப ஈஸியாக அட்டன் பண்ணுற மாதிரி லா இருக்க போகுது. ஏன்னா ப்ரீவியஸ் இயர்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா லா வந்து டஃப்பாக இருக்க வாய்ப்பே கிடையாது. டைரக்டாக படிக்க போகிறோம், சும்மா எழுதி பார்க்கும்போது இது ஒரு ரீகலெக்ட். ஆனால் ஹெச்ஆர், இந்து ரிலீஜியஸ், ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம 3 பேப்பர் இருக்குது அப்படின்னா கரெக்டாக கான்சன்ட்ரேட் வந்து இதில் வச்சுருக்கவே மாட்டோம். ஆக்சுவலாக சொல்ல போனால் பேப்பர் 1, பேப்பர் 2 இருக்குங்களா, இதில் பேப்பர் 2ல் வந்து ஹெச்ஆர் ப்ளஸ் லா இருக்க போகுது. இது ரெண்டும் ஒரு பேப்பரா, ஜிஎஸ் ப்ளஸ் தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர், இது ஒரு பேப்பராக இருக்க போகுது. அப்போ பேப்பர் 1, பேப்பர் 2 இதுக்கெல்லாம் நமக்கு டைம் டியூரேஷன்லாம் கிடைக்காது. கரெக்டாக 4ஆம் மாதம், இந்த 8ஆம் மாதம் வந்துச்சிங்கன்னா 4ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதிக்குள்ளே 2 டெஸ்ட்டுமே டக்கு டக்குன்னு முடிஞ்சு விட்டுரும். அப்போ நம்ம இப்போவே கான்சன்ட்ரேட் பண்ணி இந்த 2 பேப்பரையும் ஒன்றா படிச்சுட்டு கரெக்டாக கிளியர் பண்ணி விட்டுருணும். இதுக்கு மிஞ்சி போனால் ஒரு 2-3 நாள் கூட கேப் இருக்க வாய்ப்பு இருக்கா, சரிங்களா. கரெக்டாக நம்ம ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக படிக்கணும். ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் முடிஞ்சதுங்களா. நெக்ஸ்ட்டு கான்ஸ்டியூஷன், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா, ஹியூமன் ரைட்ஸு. ஹியூமன் ரைட்ஸ்லாம் என்னங்க பெருசாக கேட்ட போகிறோம், அந்த ட்ரீட்னிட்டி அவ்வளோதான், அதை தான் கேட்க போகிறாங்க. இது நார்மலாக வந்து இந்த ஸ்டேட் லெவலில் நேஷ்னல் லெவலில் ஹியூமன் ரைட்ஸ், மனித உரிமைகள் அப்படின்றது நிச்சயமாக எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் நான் இன்டர்வியூ மட்டும் இல்லாமல் இன்டர்வியூ போஸ்ட்டாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே ஹெச்ஆர் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ரோல் ப்ளே பண்ணும். இது அதே மாதிரியே நம்ம 10 யூனிட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா லேண்ட்லாம் சிபிசி அது வரைக்கும் கரெக்டாக ஒரு இது கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட்டாக இந்த ரிலீஜியஸும் லா பேப்பரை சேர்த்து ஒரு 200 கொஸ்டின்ஸ், இது ஒரு மார்க் டெஸ்ட் மாதிரி கரெக்டாக ஒரு ஒரிஜினல் டெஸ்ட் மாதிரி எழுதி பார்த்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இதில் தான் என்னென்னா ஹெச்ஆரில் 3 யூனிட் இருக்கும், லாவில் 7 யூனிட், மொத்தமாக 10 யூனிட். கரெக்டாக ஒரு ஒரிஜினல் பேட்டர்ன் பிரகாரம் இந்த டெஸ்ட் தான் நமக்கு நடக்கும், சரிங்களா. நெக்ஸ்ட்டு அடுத்து சார் இது என்ன சார், இது டெஸ்ட் 1, 2 இருக்குது திரும்ப ரிப்பீட் ஆகுது அப்படின்னா அந்த சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தனியாக கொடுத்துருக்கோம். தமிழக வரலாறு மற்றும் பண்பாடு, இதில் என்ன சார், ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 100 கொஷின் 200 மார்க்குங்க, சரிங்களா. ஜிஎஸ்ஸை கட்டாயம் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஜிஎஸ் ப்ளஸ் ஹெச்ஆர் இது 2 தாங்க ஃபுல் ப்ளஸ். இந்த டெஸ்ட்டு அதுதான் கரெக்டாக இதுக்கான டேட் உங்களுக்கு கொடுத்துரும். இந்த வீடியோவுக்கு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்போம். இந்த ஷெடியூல் ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணிவிட்டு நம்ம மெயினாக இதில் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரியணும் இல்லைங்களா, அது மட்டும் நம்ம பார்த்துப்போம். நார்மலாக அதர்வைஸ் இந்த வீடியோ சீக்கிரம் முடிச்சிடும். ஃபஸ்ட் இது முடிஞ்சுதுங்களா. நம்முடைய டாப் ஐஏஎஸ் அகாடமி மற்றும் பி ஸ்கொயர் லா அகாடமி சார்பாக இது நடக்கப்படுது. கட்டாயமாக அது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பேஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும், சரியா. ஆல்ரெடி நம்ம சொல்ல மாதிரி இப்போ இந்து சமய அறநிலைத்துறை ஹெச்ஆர்சியில் குரூப் 1B எக்ஸாம் நடந்துச்சுங்களா, அதில் மொத்தமாக 21 பணியிடங்களில் 7 பணியிடம் நம்ம கிட்ட இருந்து போயிருக்காங்க டாப் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக. அப்போ அவங்களோட கைடன்ஸும் நமக்கு ஈஸியாக கிளியர் கட்டாக இதில் கிடைக்கும், சரிங்களா. டெஸ்ட் பேட்ச் குறைவான கட்டணம் என்பதால் பயிற்சி கட்டணம் ஒரே தவணையாக மட்டுமே செலுத்த வேண்டும், தவணை முறை பின்பற்றவில்லை. இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், இதிலே QR கோடு கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனோ ஆஃப்லைனோ எனக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா இந்த நம்பரை உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், சரிங்களா. நார்மலாக உங்களுக்கு இப்போ வெப்சைட்லேயோ இல்லை ஆப்லேயோ ஜிமெயிலையோ உங்களுக்கு அனுப்பப்படும். அது உங்களுக்கு முன்னாடியே ஒரு குரூப் ஃபாலோ பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுக்கு கம்யூனிகேஷன் எல்லாமே ப்ராப்பராக கொடுத்துரும், சரிங்களா. 8438730300 என்ற எண்ணிற்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியர் கட் கைடன்ஸ் பண்ணப்படும். அப்போ ஃபஸ்ட்டு இந்த வீடியோவை பாருங்கள், என்னென்ன இருக்குது, PDF டவுன்லோட் பண்ணுங்கள். இந்த PDFல லாஸ்ட் பேஜுக்கு வாங்க, சரியா. உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எவ்வளோ சார் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஆஃப்லைன் 2 பேருக்கும் சேம் ஃபீஸ் தான். நீங்கள் நியூ ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற பட்சத்தில் வந்து 2000 பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதே ஓல்டு ஸ்டூடெண்ட் இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 1500 மட்டும்தான். இதோட வேக்கன்சி ஒரு 5 தான் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கம்மியாக இருக்குது சார் அப்படின்னும் போது வேக்கன்ட் எங்கே கம்மியாக இருக்கோ அங்கே தான் காம்படிஷன் வந்து ஒரு பெருசாக இருக்காது. இப்போ ஒரு குரூப் 4 எடுத்துக்கோங்க, 20 லட்சம் பேர் அப்ளை பண்ணுவாங்க, கரெக்டு தானே, 20லேருந்து 25 லட்சம் பேர். ஆனால் குரூப் 1 எடுத்துக்கோங்க, அதில் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணுவாங்க, அப்ளை பண்ணுறதே 2 லட்சம் பேர், இதில் அன்றைக்கி அட்டெண்டன்ஸ் போடுறது 1 லட்சம் பேர் தான் இருப்பாங்க. அப்போ வேக்கண்ட் கம்மியாக இருக்கும்போது வந்து காம்படிஷனும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், சரிங்களா. அப்போ HR GS யார் ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அவங்க தாங்க கட்டாயமாக EO கிரேட் 1 ஆக போகிறீங்க. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து 2000 ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கு, நியூ ஸ்டூடெண்ட்டுக்கு 1500 ரூபாய், சரிங்களா.
இதுதான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். இதை நீங்கள் ஃபுல்லாக ஷெடியூலில் ரீட் பண்ணி பார்த்துட்டு நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா அந்த டெஸ்ட்டு கரெக்டாக நம்மளால் எழுத முடியுமா அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு லாஸ்ட் பேஜ் வந்தீங்கன்னா QR கோடு இருக்கும். உங்களுக்கான எல்லா கொஸ்டின் பேப்பருமே அன்றைக்கி 12 மணிக்கு அனுப்பி வச்சுருவோம். நம்ம இந்த QR கோடு இருக்குது பாருங்கள், இதில் ஸ்கேன் பண்ணி இதுதான் நம்ம டாப் எஜுகேஷனல் சர்வீஸோட அஃபிஷியல் அக்கௌண்ட் நம்பர். நீங்கள் நியூ ஸ்டூடெண்ட்னா 2000, ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்னால் 1500 இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பண்ணிவிட்டு நம்ம அந்த 30-300 முடிகிற மாதிரி ஒரு நம்பர் கொடுத்துருந்தோம்ல, உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா எங்கள் டீம் வந்து உங்கள்கிட்ட பேசுவாங்க. இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.